ஜனவரி மாத இறுதியில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை தரவிருப்பதாக தகவல். குமரியில் நடக்கும் நிகழ்ச்சியில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய திட்டம். பிரதமர் மோடியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழகம் வரவிருப்பதாக தகவல். இம்மாத இறுதியில் நடக்கும் காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் திட்டம். திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதாக அமித்ஷா அவதூறு பரப்புவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்ததால் தமிழகத்தில் டெல்லியில் உள்ளவர்கள் ஆழ்வார்கள் எனவும் விமர்சனம். இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். டெல்லி சென்ற நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் எடப்பாடி கே. பழனிசாமி. கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தவும் திட்டம். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் பார்வையாளர்கள் நியமனம். முகுல் வாஸ்னிக், உத்தம் குமார் ரெட்டி, குவாசி முகமது நிஜாமுதீன் பெயர்களை அறிவித்த டெல்லி தலைமை. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்ததாக அன்புமணி அறிவிப்பு. தொண்டர்களின் விருப்பப்படியே கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். அன்புமணியுடன் கூட்டணி பேச்சு நடத்துவது சட்ட விரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சாடல். கட்சி விதிப்படி தன்னுடன் மட்டுமே கூட்டணி பேச்சு நடத்த வேண்டும் என அறிக்கை. ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு. சென்னையில் வியாழக்கிழமை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அரசு பணத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் திட்டம்தான் கனவை சொல்லுங்கள் திட்டம். அரசு திட்டத்தை திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்க்கும் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சி என்றும் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களின் கனவை கேட்டதற்கே ஏன் எடப்பாடி பழனிசாமி அலறுகிறார் என அமைச்சர் ரகுபதி கேள்வி. அடுத்த முதல்வர் தான் என்பதை தவிர பழனிசாமியின் கனவையும் அரசு நிறைவேற்றித் தர தயார் என்றும் அறிக்கை. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றிய புத்தகத்தை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொறுப்பில் உள்ள நீதிபதியை விமர்சிக்கும் புத்தகத்தை எப்படி அனுமதிக்க முடியும் என தலைமை நீதிபதி கேள்வி. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. கிலோ 6,000 ரூபாய் உயர்ந்தது வெள்ளி விலை. அதிகரித்த வேகத்தில் குறையும் முட்டை விலை. 6 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முட்டை 20 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை. தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என தகவல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. வரும் 9ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனவரி 10ஆம் தேதி 4 மாவட்டங்களில் மிக கனமழை.
சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. இந்திய பெருங்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்றதாக அறிவிப்பு. முன்னெச்சரிக்கையாக தமிழகத்தின் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பன்னிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெற்றுள்ள நிலையில் 6,59,00,000 வாக்காளர்கள் நீக்கம். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டதில் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, குஜராத்துக்கு முதல் 3 இடம். பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேச்சு. காசா அமைதி திட்டம் குறித்து விளக்கியதாக தகவல். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் அம்பர்நாத் மாநகராட்சி மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக. கட்சி தலைமை ஒப்புதலின்றி நடந்ததாகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் பட்னாவிஸ் பேச்சு. அம்பர்நாத் மாநகராட்சி தேர்தலில் பாஜக வெல்ல உதவிய 12 கவுன்சிலர்கள் இடைநீக்கம். சர்ச்சை வலுத்த நிலையில் மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை. மத்திய பிரதேசம், குஜராத்தை தொடர்ந்து தலைநகரிலும் மாசடைந்த குடிநீர் விநியோகம் என புகார். கழிவுநீர் கலந்த குடிநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் என பொதுமக்கள் அச்சம். ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை சிறைபிடித்த அமெரிக்க படைகள். வெனிசுலாவிலிருந்து தடையை மீறி எண்ணெய் ஏற்றிச் சென்றதாக புகார். அமெரிக்காவிற்கு 50 பில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் விநியோகம் செய்த வெனிசுலா. அதிபர் மதுரோ கைதான நிலையில் இடைக்கால அரசு வழங்கியதாக ட்ரம்ப் இணையதளத்தில் பதிவு. இலங்கையில் தரையிறங்கும் போது ஏரியில் விழுந்த நீர் விமானம். காயமடைந்த விமானிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை.